நம்ம மனித பிறப்பு இறப்புகளை நம்ம கலாச்சாரத்தில் ஒரு மனிதன் பிறந்தான்னா அவனுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லா சமர்ப்பணங்களும் ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குற மாரி அமைஞ்சிருக்கு. அதே மனிதன் இறந்து போயிட்டான்னா அவர் இறந்த தேதியில் என்ன திதி இருக்கோ அந்த திதியை வச்சு தான் அவருக்கான மற்ற காரியங்களை செய்கிறாங்க. இதுக்கான விஞ்ஞான அடிப்படையை கொஞ்சம் விளக்கி சொல்லுமாறு கேட்குறேன். நம்ம நாட்டில் ஜென்ரலாக நாம் சந்திரனுடைய சுழற்சி அடிப்படையை வச்சு நாம் இந்த கேலண்டரை உருவாக்கணும். அதனால் அந்த கேலண்டர் இப்போது நிறைய பேர் மனத்தில் ரெகுலர் இங்கிலீஷ் கேலண்டர் மாதிரி தெரியுது. அது வேறு ஏதோ மற்றதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, அது ஒரு விதமான கேலண்டர். அந்த கேலண்டர் தான் நாம் முதல்லேருந்து யூஸ் பண்ணியிருந்தோம். வெளிலேருந்து வந்தவங்க அவருடைய கேலண்டரை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம கேலண்டரை எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். திதி காலம் இதெல்லாம் கணக்கு போடுறதுன்னா எந்த நாளுன்னு பார்க்குறதுக்காக. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது இளைஞருக்கு எல்லாமே இந்த எந்த மாதம்னா ஜனவரி தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியல. இது எந்த மாதம்னு தெரியுமா? எந்த மாதம்னு? பரவாயில்ல, இப்படியே போயிடும். நிறைய பேருக்கு தெரியல. ஜனவரி அவ்வளோதான். இதுக்குன்னா ரெண்டு கேலண்டரை மூலையில் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உலகம் முழுக்கமாக இந்த கேலண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஏதோ ஒரு பண்டிகை இந்த தித்தி என்ன நாம் என்ன பழைய கேலண்டரில் போகிறோம். பழசு புதுசு ஒன்றும் இல்லை, அது சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட சந்திரனுடைய சுழற்சி அடிப்படை வச்சு பண்ண கேலண்டர். இந்த சூரியனுடைய சுழற்சி தோராயமாக 12 வருடத்தில் நடக்குது. அதுக்கு 28 நட்சத்திரம் பாதை எல்லாம் வச்சுருக்காங்க. அனுபவபூர்வமாக கணக்கு போட்டு 12 வருஷம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அதை 12 மாதமாக பண்ணியிருக்கிறோம். ஆனால் அனுபவபூர்வமாக சந்திரன் எங்கே இருக்கிறானோ நம்ம அனுபவத்தில் அந்த மாற்றம் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் சூக்ஷ்மமான நிலைக்கு வந்தீங்கன்னா சும்மா இப்படி கண்ணை மூடினா எனக்கு சந்திரனுடைய நிலை என்னன்னு ஒரு நாள் இப்படி அப்படி சொல்லிடலாம். டேட் தெரிஞ்சிருக்க தேவையில்லை நமக்கு. சும்மா கண்ணை மூடி உட்காந்தா எனக்கு பௌர்ணமி அமாவாசையான்னு புரிஞ்சிடணும். எல்லோரும் புரிஞ்சிக்க முடியாது. ஜடப்பொருளுக்கெல்லாம் புரியுது, தெரியும் தானே உங்களுக்கு. கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் அவருக்கெல்லாம் புரியுது, கடலில் இருக்கிற மீனுக்கெல்லாம் புரியுது, இங்கே காட்டில் இருக்கிற மிருகத்துக்கெல்லாம் புரியுது. மனிதனை மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டான். இப்போ டேட்டு எனக்கு எந்த நாள்னு கேட்டால் செல்ஃபோன் இருக்கு, அதில் எல்லாம் சொல்லுது. அதுக்கு ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொன்னாங்க. The only thing smart about a lot of people is just the phone. நம்ம உடல் நிலையில், நம்ம உணர்வு நிலையில் சந்திரனுடைய சுழற்சிக்கு நமக்கு ரொம்ப நேர் தொடர்பு இருக்குது. சூரியன் கூட இல்லைன்னு இல்லை, இருக்குது, கிரகிக்கிறது கஷ்டம் கொஞ்சம். ஆனால் சந்திரன் இன்னைக்கு எங்கே இருக்கிறான்றது கிரகிக்கிறது ரொம்ப சுலபம், அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் உயிருக்கு சம்மந்தப்பட்ட எதே விஷயம் இருந்தாலும் இந்த சந்திரன் அடிப்படையாக வச்சு உருவாக்கின கேலண்டர் படியாக நாம் போகிற பழக்கம் இருக்குது.
இப்போ பர்த்டே எல்லாமே மாறி போச்சு தானே, டேட்டுக்கு தானே வச்சுக்கிறீங்க. யோகத்தில் நம்ம கலாச்சாரத்தில் உடல்ன்றது பல அடுக்காக இருக்கிறதுனால உடல்ன்றது நாம் ரொம்ப சூக்ஷ்மமான புத்தின்னு பார்க்குறோம். மனத்துக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. என்னத்துக்குன்னா மனம் வெளியிலேருந்து சேர்ந்த 4 விஷயம் சேர்த்து 100 பண்ணிக்குது, அவ்வளோதான். காரண அறிவு மட்டும்தான் இருக்குது. காரண அறிவுன்றது லௌகிக்கத்துக்கு மட்டும் நல்லா இருக்குது, நல்லா செயல்படுது. உள்ளத்துக்கு காரண அறிவு செயல்படாது. இதனால் இங்கே இருக்கிற ஒரு செல்லுலேயும் ஒரு அணுலேயும் இருக்கிற புத்திசாலித்தனம் உபயோகப்படுத்துறது எப்படி அன்றது யோகத்தில் ஒரு முக்கியமான தன்மை. கொஞ்சம் உடல் கவனித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த நாளான்னு புரிஞ்சிடும். சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி, சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கூட புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் வேணும். அதுக்கு அவ்வளோ சுலபம் புரிஞ்சிக்க முடியாது. அந்த சந்திரனுடைய நிலை இன்றைக்கி என்னன்றது ரொம்ப சுலபமாக உடலில் புரிஞ்சிக்க முடியும். இதனால தான் எல்லாருக்கும் புரியுது, மித்த ஜீவங்களுக்கு எல்லாமே புரியுது சாமானியமாக. மனிதருக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாமே இங்கே ஏறிடுச்சு, எல்லாமே இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. பிரபஞ்சமே இங்கே வச்சுருக்க மாதிரி ஆடுறாங்க. இதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம இந்த பழைய கேலண்டர் சந்திரனுடைய சுழற்சிக்கு அடிப்பட்ட கேலண்டர் கூட நாம் உயிரோடு வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளை இப்போ கொண்டு வந்திருக்கிறோம், நாம் கொஞ்சம் கற்றுக்கணும். அது கூட தேவையானது. ஆனால் உலகம் முழுக்கமாக ஒரு கேலண்டர் உபயோகப்படுத்திருக்கிறதுனால அது எல்லாத்துலேயும் கொண்டு வர முடியாது. உங்கள் ஆமாவோ இல்லை உங்கள் பாட்டி கேட்டிங்கன்னா எனக்கு ஏகாதசி, எனக்கு துவாதசி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒன்றும் புரியல. அது கூட முக்கியமானது.